இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்களை களைவதற்கு இது சாதகமாக இருக்குது. நீங்கள் இப்போ மனசு விட்டு பேசணும். பதவி லாபம், திரவிய லாபம், தன லாபம் போன்ற நல்ல விஷயங்களை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஓம் ஹிமகுந்த மிருணாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசமாகக்கூடிய சுக்கிரனால் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது. ஆனால் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக இந்த 2026 சுக்கிரன் உச்சமடைகின்ற காலத்தில் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில், அதாவது 7ஆம் இடம் 4ஆம் இடம் ஆகிய இடங்களில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இந்த மாதிரி இடங்களில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த மாதிரி ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை பதிவாக இருக்கும். மற்றபடி மற்ற ராசிகளுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சில ராசிகள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். தன லாபம், தைரிய லாபம், திரவிய லாபம், பதவி லாபம், செல்வாக்கு லாபம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் காதல் சம்பந்தமான விஷயம், சுக்கிரன் கணவன் சம்பந்தமான விஷயம், கணவன் மனைவி உறவு, சுக்கிரன் இந்த எதிர்வாழ்த்தவர்கள் விஷயம், சுக்கிரன் படாடோப அலங்காரம் சம்பந்தமான விஷயம், இதிலெல்லாம் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியினால் யாருக்கு அதிக லாபம் அப்படின்னு கேட்டால், கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் என்னை போன்ற யூடியூப்பில் பேசக்கூடிய அனைத்து பிரிவினருக்குமே யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2026 முதல் மார்ச் 25, 2026 வரை சுக்கிரன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி 1ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு. 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் மீனராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார். ஆனால் அந்த இடத்துல சனியும் இருக்கார். அதனால் கொஞ்சம் சில பாதிப்புகள் இருக்கும். இதில் மார்ச் 11க்கு மேலே குரு மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பல நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் 2-7 12 போய் மறையிறாரு. அதுவும் உச்சஸ்தானத்தில் மறையிறாரு. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இத்தனை நாளாக அந்யோன்யமாக இருந்திருப்பீங்க. நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் இந்த 45 வயசு 50 வயசு 55 வயசுலலாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க வரத்துக்கு காரணமே கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை. அதுக்கு இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல போய் உச்சமடையக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், இது ஒரு கெட்ட விஷயம். ஏன்னா நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வருமானம், கடல் கடந்த வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தை ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா இட் இஸ் த ரைட் டைம். யூ கேன் டேக் யுவர் ஃபேமிலி டு யுவர் ஓவர்சீஸ் ரெசிடென்ஸ். அதாவது உங்களுடைய குடும்பத்தாரை கடல் கடந்து பயணிக்க வைத்து உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் ஃபாரினில் செட்டில் ஆகிறதுக்கான நேரம் இது. கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்களை களைவதற்கு இது சாதகமாக இருக்குது. நீங்கள் இப்போ மனசு விட்டு பேசணும். இப்போ வார்த்தையை நிறையா பேசணும். ஆனால் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். நீங்கள் பாட்டுக்கு வார்த்தையை நிறையா பேசுகிறேன்னு சொல்லிட்டு கடந்த கால தப்புகள்லாம் பேசுகிறேன், நான் கடந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நான் அந்த மாதிரி. அதுவும் சில பேர் இப்போ ஆண்கள் எப்படின்னா படாடோபத்தில் வார்த்தையை விட்டுருவாங்க. அதாவது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணுங்கிறதுக்காக நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், எனக்கு ஏதோ ஒரு படத்தில் ஒரு காமெடி நடிகை சொல்கிற மாதிரி திருச்செந்தூர் பார்ட்டியில் கூப்பிட்டாக, ஜாக்கி சான் கூப்பிட்டாக, மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கிற கதையெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லணும். ஏன்னா நீங்கள் 2ஆம் இடத்ததிபதி விரயத்தில் சனியோடு சேர்ந்துருக்கார். நீங்கள் உண்மையை பேசிட்டீங்கன்னா குடும்ப பிரச்சனை கிடையாது.
ஏன்னா சனி வந்து உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா உண்மையை பேசணும். கடந்த கால டாம்பிக வார்த்தைகளை பேசினா உங்களுக்கு குடும்ப விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ் இப்போ விலகி செல்வார்கள். அது உங்களுக்கு நல்லது தான். அதனால் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும். அதாவது அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் அவங்க பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான பங்கீட்டை பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வரும். அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இதில் ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இது வந்து பதவி லாபம், திரவிய லாபம், தன லாபம் போன்ற நல்ல விஷயங்களை தரும். 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம். ஸோ தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. செலவு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், அது வேறு விஷயம். ஸோ செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சிலர் வெளியூர்லேயோ வேறு ஒரு வீட்டிலையோ போய் தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் படுத்து தூங்க முடியாது. நீங்கள் சார் நான் மாதமான வாடகை கொடுத்து தங்குறேன் சார், அந்த இடத்துல தங்க முடியாது. பக்கத்து வீட்லேயோ மொட்டை மாடியிலையோ, அதாவது நீங்கள் நார்மலாக படுத்து தூங்கக்கூடிய இடத்துல பெட்ரூமில் படுக்காமல் ஹால்லையோ இல்லை பக்கத்து வீட்லேயோ இல்லை மாடியிலையோ, பக்கத்து வீடுனா அது வந்து அவங்களுடைய அக்செப்டன்ஸோட அவங்களுடைய ஒத்துழைப்போட, அதுவும் நீங்கள் ஹாலில் தான் படுக்கணும். அவங்களுடைய பர்சனல் இடத்துக்குலாம் போகக்கூடாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் இந்த கமெண்ட்டில் சில பேர் சொல்லுவாங்க, தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய இருப்பிடம் இடமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதனால் பெருசாக கெடுதல் கிடையாது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்காக இடமாறுதல் ஏற்பட்டால் நல்லது. அதே சமயம் 5ஆம் வீட்டு அதிபதி இந்த மாதத்தில் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடன் மனஸ்தாபம், தாய் தந்தையருடன் மனஸ்தாபம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆனால் அதுக்கு காரணம் சுக்கிரனாக இருக்க மாட்டார், சூரியன் சனி சேர்க்கையாக இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேசினால், நிறைய பேசுங்க, ஆனால் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. பேச்சை கரெக்டாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது. தேவையான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க, தேவையில்லாத நபர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். இந்த விலக்குதல் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இதற்கு தனியாக பரிகாரம் கிடையாது. உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியனை வழிபட்டு வாருங்கள் அல்லது குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு பதவி பறிபோகாமல் தடுக்கப்படுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சி தனிப்பட்ட ராசிக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உங்கள் லக்னம், உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல சுக்கிரன் நீங்கள் பிறக்கும் பொழுது இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை, சுக்கிர பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய எதிர்காலம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.